ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் என் பையனை பார்த்தீங்கன்னா 11 மந்த் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம தட்டில் இருந்து பிடுங்கிறதுக்கு தான் பார்க்குறான். அதை எதுனாலும் ஆன்னு சொல்லிகிட்டே வரான். ஸோ அதனால் அவனுக்கு சூப்பராக ஒரு சிக்கன் ரெசிபி தான் பண்ணி கொடுக்கலான்ட்டு இன்றைக்கி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் கீ, ஒரு ஸ்மால் ஸ்பூனில் சீரகம் ஜீரணத்துக்காக, 2 மிளகு போட்டுக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு ஆஃப் வெங்காயம் தான், அது நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச ஒரு ஆஃப் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும் போது லைட்டாக ஒரு சின்ன பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க லைட்டாக சேர்த்துக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கு தான் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார்முலா மில்க் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி சால்ட் யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா போட்டு மேஷ் ஆனது உடனே ஒரு லெக் பீஸ் நல்லா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு, அதுவுமே எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் ஒரு 4 விசில் விட்டால் நல்லா வேகும் குழந்தைக்கு. இந்த மசாலா அதில் இறங்குற மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நான் வந்து இந்த கொம்பு மஞ்சத்தூளை வந்து நல்லா இழைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நார்மல் தூள் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஸோ இது வந்து கடையில் வாங்குவோம் இல்லையா, அந்த கிழங்கு மாதிரி எடுத்து அதை நல்லா உரசி எடுத்துக்கிறேன். இது நல்லா வதங்கின உடனே சிக்கன் நல்லா ஓரளவுக்கு மசாலா இறங்கின மாதிரி ஃபீல் இருக்கும் இல்லையா, அப்போ தான் குழந்தை சாப்பிடும்போது ஜூஸியாக நல்லாயிருக்கும். 2 கிளாஸ் டம்ளர் தண்ணி அளவு எடுத்து ஊற்றிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸை அடுத்து ஒரு கிளாஸை ஊற்றிட்டு நல்லா கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு ரொம்ப சிட்டிக்கை அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. நல்லா கலந்துட்டு குக்கர் விசில் போட்டு மூடிடுங்க. ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா நல்ல ஒரு சூப் மாதிரி இருந்திருக்கும். அந்த சிக்கன் பீஸை மட்டும் தனியாக எடுத்து லைட்டாக லெமன் போட்டு என் பையனுக்கு கொடுத்தேன். சூப்பராக சாப்பிட்றான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃப்ளேவர். அந்த சூப் எடுத்து சாதத்தில் பிளெண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.